அனைவருக்கும் வணக்கம். நாம் நரேந்திர மோடி அவர்களுடைய நிர்வாகம் எப்படின்றத அமைச்சரவை வாரியாக பார்த்துட்டே வரோம். துறை வாரியாக பார்க்கறது தான் சரி. நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் கடந்த 5 வருஷத்தில் அந்த அமைச்சரவையில் எந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க, அதை எப்படி மதிப்பிடணும், எப்படி மதிப்பீடு செய்வது சரி, இதுதான் நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போது சுற்றுலாத்துறை. பதிவோட உள்ளே போகிறதுக்கு முன்னுக்க நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோமொபைல் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கக்கூடிய நபருக்கு அந்த ஐடி செக்டார் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு சினிமாக்காரருக்கும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாமே வேறு வேறு துறைகள். அதே மாதிரி தான் சுற்றுலாத்துறையும். இந்த சுற்றுலாத்துறையை பற்றி எதுக்கு பேசணும்? எல்லாரும் விவசாயத்தை பற்றி பேசுமே. இப்படி ஒரு சிந்தனை நம்ம வீட்டில் நம்ம மக்கள்கிட்ட பரவி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் அதை ஒன்று இழுத்துக்கிறீங்க. இது எல்லாம் வேறு வேறு துறைகள். அந்த வேறு துறைகளில் எப்படியான டெவலப்மெண்ட் நாடு நடந்திருக்குது, அந்த துறைகள் எப்படி வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நம்பியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மாமல்லபுரத்தில் ஆரம்பித்து ராமேஸ்வரத்தில் தொட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கிற கடைகள் இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பித்து ஊட்டி கொடைக்கானல் வரைக்கும் இங்கே இருக்கிற அனைத்து மக்களுமே பெருவாரியாக எதை நம்பியிருக்காங்க? அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பியிருக்காங்க. அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய பிழைப்பு எல்லாமே எதை நம்பியிருக்கு? சுற்றுலா பயணிகளை. அது உள்நாட்டு சுற்றுலா பயணிகளாகட்டும், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாகட்டும், சுற்றுலா தலம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே யாரை நம்பி இருக்கு? சுற்றுலா பயணிகளை. ஸோ அந்த மக்களுக்கு இந்த சுற்றுலாத்துறை இருக்கு இல்லையா, அதனுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இது சாதாரண விஷயமா இட போடாதீங்க. சரியா? இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். சரி, இப்போ நம்ம அமைச்சகம் வெளியிடும் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே 300 பக்கம் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது 2018 வெளியிட்ட அறிக்கை. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது 2018 வெளியிடப்பட்ட அறிக்கை. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயம் என்ன, நாடு எந்த அளவுக்கு அதில் வளர்ச்சி சந்திச்சிருக்கு. சரியா? அதை முக்கியமான புள்ளிகளிலிருந்து நம்ம பார்ப்போம். முதலாவது, மொத்தமாக நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு பயணிகளுடைய எண்ணிக்கை ஏற்கனவே 10 மில்லியன். இது சென்ற ஆண்டை விட 14% அதிகம். ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது, நாட்டுக்கு இதன் மூலமாக, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி இருக்கு இல்லையா, அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் சுமார் 1,77,000 கோடி. இதனுடைய சதவீதம் சுமார் 15% அதிகரிச்சிருக்கு. அதாவது நாட்டில் வருகை இருக்கு இல்லையா, அது 14% அதிகரிச்சிருக்கு. சென்ற ஆண்டை விட வருமானமும் 15% அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. 2. மூணாவது, இந்த வளர்ச்சி சதவீதம், ஒட்டுமொத்த வளர்ச்சி சதவீதம் இல்லையா, அது 9.5% என்ற அளவு இருக்குது. இந்த 9.5% நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் இருக்கு இல்லையா, உலக அளவில் என்ன வளர்ச்சி சந்திச்சுட்டு இருக்குது? இந்த துறை 6.8ன்னு சந்திச்சுட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லாக 6.8ன்ற அளவுக்கு சந்திக்க வளர்ச்சி இருக்கும்போது நம்ம நாடு என்ன இந்த துறையில் என்ன வருது? 9.5ன்ற அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த விதத்தில் ஆரோக்கியமாக இருக்குது. சரி, அப்போ ஆசியா இருக்கு இல்லையா, இந்த கண்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளோட இந்தியா எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆசியாவுடைய சராசரி வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது 5.7ன்னு இருக்குது. 5.7%. இந்தியாவோடது 9.5%. அப்படி பார்க்கும்போது மற்ற ஆசிய நாடுகளை விடவும் இந்தியா நல்ல வளர்ச்சி சந்திக்குது. சரியா? முதல்ல நம்ம இதை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இந்த புள்ளி விவரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய அளவிலையும் ஆசிய அளவிலையும் இந்தியாவுடைய மதிப்பீடு, அதாவது என்ன ரேங்க் வாங்கியிருக்கு. ஏன்னா எல்லா குழந்தையுமே நம்ம ரேங்க் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். அதன்படி என்ன நம்முடைய நாடு வாங்கியிருக்குது, மன்மோகன் சிங் அவர்கள் விட்டு செல்லும்போது என்ன ரேங்க் வாங்கியிருந்தது, இப்போ என்ன ரேங்க் வாங்குதுன்னு பார்த்துருவோம். இது மேலோட்டமாக பார்த்துட்டு உள்ளே போயிடலாம், நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேலோட்டமாக பார்க்கும்போது இந்தியா நல்லா கவனிச்சுக்கோங்க, மன்மோகன் சிங் அவர்கள் விட்டு செல்லும்போது உலகளாவிய அளவில் 41வது இடத்துல இருந்துச்சு. இப்போ இந்தியா இருக்கிறது 26வது இடத்துல. இது 2017க்கான கணக்கெடுப்பு. ஓகேங்களா? இப்போ சமீபத்திய கணக்கெடுப்பு பார்த்து 24வது இடத்தை நோக்கி நகர்ந்துருக்குது. சரியா? இது உலகளாவியல. இப்போ ஆசிய அளவில் என்ன விதமாக முன்னேறி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மன்மோகன் அவர்கள் விட்டு செல்லும்போது 11வது இடத்துல இருந்துச்சு இந்தியா. இப்போ 7வது இடத்தை முன்னேறி இருக்குது. இப்போ சமீபத்திய கணக்கெடுப்பு அது 6வது இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. இந்த புள்ளி விவரங்கள், அதாவது இந்த ரேங்க் பட்டியல் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா, நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழே சுற்றுலாத்துறை சரியாக நகர்ந்து மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. சரிங்களா? இப்போ அடுத்து, எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, என் மாநிலத்துக்கு என்ன கிடைச்சி, ஒட்டுமொத்த புள்ளி விவரம் இருக்கட்டும், நம்ம மாநிலத்துக்கு அதில் எந்த அளவுக்கு பலன் கிடைச்சி, அவரோட நடவடிக்கை மூலமாக நாம் என்ன பலன் அடைச்சோம், இது நம்ம கேட்குற அடிப்படை கேள்வி. இதுக்கு 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று, ஏர்போர்ட்டில் வந்து வராங்க இல்லையா பயணிகளுடைய எண்ணிக்கை, அதில்
நம்ம மாநிலத்தில் இருக்க ஏர்போர்ட் எந்த அளவுக்கு அதிக பயணிகளை ஈர்த்துச்சு ஒன்று. ரெண்டாவது, ஒட்டுமொத்த பயணிகள் இந்தியாவுக்கு வந்தாங்களே, அதில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? இது ரெண்டு நம்மளோட கேள்வி. கேட்டா முதல் கேள்விக்கு சென்னை வந்து இதில் 4வது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஏறக்குறைய 7,18,000 பயணிகளை ஈர்த்திருக்குது. சரிங்களா? மொத்த இந்தியாவில் 4வது இடத்துல வந்திருக்குது. அடுத்து இது என்ன பட்டியல்னா, இந்திய அளவில் முதல் 10 மாநிலங்கள் யார் அதிகமாக ஈர்த்தது. இந்த பட்டியலில் 2ஆம் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. ஒட்டுமொத்தமாக நம்ம 48,60,000 பயணிகளை ஈர்த்திருக்கோம். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறது மூலமாக அதிக பயனடைஞ்ச மாநிலங்களில் நம்ம 2ஆவது இடத்துல இருக்கோம். அது ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க, இது 2017க்கான விஷயம். 2018 இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக சரிவை சந்திச்சிருக்கோம். அதுக்கு காரணம் தொடர் போராட்டங்கள், வன்முறைகள். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு எதை தருதுன்னா, 2012லேருந்து 2018 வரைக்கும் இந்தியா எந்த அளவுக்கு இந்த சுற்றுலாத்துறையின் மூலமாக வருமானம் கிடச்சின்றதை காட்டுது. பொதுவாக அந்த வருமானம் எப்படி நம்ம ஒப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒப்பிடணும். அதாவது இது சீசனை பொறுத்தது. அதாவது சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய சீசனில் எவ்வளோ வருமானம் இருக்குது, போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குது, எப்படியா இருக்கும், இப்படியான கிராஃப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது டிசம்பரில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நம்மளால் யூகிக்க முடியுது. கரெக்டாக? எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த ஜூன் மாதத்தில் 2013 $1.23 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வருமானம் கிடைச்ச இடத்துல இன்னைக்கு 2018 சொல்கிறேன், 2018 அது $2.18 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வருமானம் கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போதும் சரியான வளர்ச்சியை இந்த சுற்றுலாத்துறை சந்திச்சிருக்கு நம்மளால் உணர முடியுது. சரிங்களா? வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் இருக்கு இல்லையா, அது கொடுக்கும் அறிக்கையை எடுத்து நீங்கள் தயவுசெய்து படிங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் இருக்கு இல்லையா, அதுதான் உலகளாவிய நாடுகள்லாம் எந்த விதமான பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கணும், எந்த விதமாக நீங்கள் கட்டமைப்புகளை உருவாக்கினா எந்த விதமான வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க முடியும் ஒவ்வொரு துறையிலன்ற அட்வைஸ் இது கொடுக்குது. அந்த விதத்தில் சுற்றுலாத்துறையில் ஏறக்குறைய 136 நாடுகளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, அது எப்படி மேம்படுத்தணும், அதுக்கு ரேங்க் பட்டியலை வருடம் யார் வெளியிடுறா, வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் வெளியிடுறாங்க. அந்த பட்டியலில் இந்தியா இப்போ எத்தனை ரேங்க்ல இருக்குது, இப்போ இந்தியா 40வது இடத்துல இருக்குது. சரிங்களா? இதற்கு முன்னுக்கு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இந்தியா 65வது இடத்துல இருந்துச்சு. அதாவது ரேங்க் பட்டியலில் 65வது இடத்துல இருந்து இந்தியாவை இப்போ 40வது இடத்துக்கு 25 இடங்கள் முன்னேற்றிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் என்னென்ன மெஷர்மெண்ட், அதாவது என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த ரேங்கை கொடுக்குறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது, எந்த சுற்றுலா பயணியுமே முதல்ல எதை விரும்புவாங்கன்னா அந்த இடத்துல கொள்ளையடிக்கக்கூடாது. சுற்றுலா பயணிகள் வர இடம் தான் அதிகப்படியாக காசை பிடிக்கிற இடம். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அந்த கட்டுப்படுத்தி ஒரு நாட்டை நடத்தணும். அந்த விஷயத்தில் இந்தியா 10வது இடத்துல இருக்குது. அதாவது குறைவான, ரொம்ப அதிகமாக செலவாகுது. இந்தியா வந்தால் குறைவாக செலவாகும். அது மருத்துவ சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, சாதாரண சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏன் விரும்பி வராங்கன்னா கரெக்டான ரேட்டில் இருக்கும். ரொம்ப அடித்து பிடுங்குற ஆளுங்க இருக்காங்களே அவங்க கம்மி. சரியா? ரெண்டாவது, இங்கே இந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, வந்து தங்கி போகிற சூழ்நிலை, அது எந்த அளவுக்கு நம்ம இந்தியா முன்னேற்றிருக்கு, முன்னேறதை விட இப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றிருக்காங்க. மூணாவது, இந்த பாருங்க, இந்த 5 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து நம்ம வேணால் திட்டலாம். ஆனால் வெளிநாட்டு பயணிகள்லேருந்து வரவங்க அந்த ஹோட்டல் தேடி தங்குவாங்க. அப்படி வரவங்களுக்கு ஏற்றாப்புல நாம் அது அந்த ஹோட்டலுடைய எண்ணிக்கையை கூட்டணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வரது 5 ஸ்டார் ஹோட்டலாக எதுக்கு, 3 ஸ்டார் ஹோட்டலில் இருக்குது, இந்த வசனம்லாம் பேசக்கூடாது, சினிமா வசனம்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? விடுதிகள், அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ். அது எந்த அளவுக்கு பயணிகள் வருகை இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு இங்கே ஹோட்டலுடைய எண்ணிக்கையை கூட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஹோட்டலோட எண்ணிக்கை கூட்டினாலும் தப்பு, ரொம்ப குறைவாக இருந்தாலும் தப்பு. அது கரெக்டாக மேனேஜ் பண்ணுற பாருங்க, அதுதான் ஒரு நிர்வாகியோடைய கடமை. அது எந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து போகிறாங்க இல்லையா, வந்து ஏர்போர்ட் வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க நம்ப போகிறது பை ரோடு தான். ரோடு ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அது எந்த அளவுக்கு கூட்டியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 27 கிலோமீட்டர் ரோடு போடுறாங்க. அதுக்கு முந்தின அரசில் நீங்கள் தயவுசெய்து தேடி பாருங்கள், 10 கிலோமீட்டர் கூட ஒழுங்காக போட மாட்டானுங்க. அண்ட் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாளைக்கு 27 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டுருக்காங்க. ஏறக்குறைய எல்லா கிராமங்களையும் ரோடில் கனெக்ட் பண்ணிட்டாங்க.
இந்த விஷயமும் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்கிறாங்க. அதனால தான் இதில் நம்ம இந்த ரேங்க் பட்டியலில் முன்னேறி போக முடியுது. மக்களாகிய நமக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. அரசு மட்டும் அதை செய்யறது கிடையாது. சரிங்களா? இந்த ரேங்க் பட்டியலில் இன்னும் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா நாமளும் பொறுப்பாக நடந்துக்கணும், அரசு நிர்வாகத்தை கட்டமைக்கணும். சரிங்களா? அந்த விதத்தில் அரசு தன்னுடைய கடமையை சீராக செஞ்சுக்கிட்டு தான் வருது. அதனால தான் இந்த ரேங்க் பட்டியலில் நம்மளால் முன்னேறி போக முடியுது. பதிவை இறுதியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அட்வைஸ் இதில் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுவும் மாணவர்களுக்கும் இந்த இளையவர்களுக்கும். இந்த துறையை சார்ந்து பேசும்போது தான் இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டியிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீர் போயிருந்தப்ப நரேந்திர மோடி அவர்கள் அங்கே இருக்க இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆயுத கலாச்சாரத்தையும் புரட்சியும் விட்டுட்டு தொழில் புரட்சியை நோக்கி நகரணும். அங்கே காஷ்மீரில் டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது சுற்றுலாத்துறை டெவலப் பண்ணுறதுக்கு இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டணும்னு சொன்னார். அதுக்கு யார் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சானா, காஷ்மீர் பிரிவினவாதிகள் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேர் 4 பேர், இந்த 4 பேர் தான் முதல் எதிர்ப்பு தெரிவிச்சது. இந்த மாதிரி பிரிவினவாதிகள் எல்லா மாநிலங்களும் உண்டு, எல்லா நாடுகளையும் உண்டு. நல்லா எழுதி வச்சுக்கோ, எல்லா நாடுகளையும் உண்டு. அமெரிக்காலையும் உண்டு, நேபாளிலையும் உண்டு, சீனாலையும் உண்டு, நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி ஆளுங்க உண்டு. இந்த ஆளுகளால் அந்த அந்த எந்த மக்களுக்கும் நல்லது நடந்து கிடையாது. ஏன்னா இந்த மக்களுடைய கோரிக்கை எந்த காலத்தில் நிறைவேற்ற போகிற கிடையாதுன்னு இவங்களுக்கே தெரியும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக பிரிவினவாதிகள் இருக்காங்கன்றது இவங்களுக்கு புரியும். ஆனால் இவங்க தங்களுடைய பிழைப்புக்காக மக்களை தூண்டி விட்டுட்டே தெரியுது. என்னைக்கு புரட்சின்னு ஒருத்தன் தூண்டி விடாம பாரு, அந்த வார்த்தை இப்போ சமீப காலமாக ரொம்ப அழகாக போதை மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. புரட்சின்னு சொன்னால் உனக்கு ஒரு போதை ஏற ஆரம்பிச்சிருது. தயவுசெய்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ரொம்ப தயவுசெய்து பொங்காது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்காக இந்த புள்ளிவரத்தை உனக்கு காட்ட வேண்டியிருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இது வேர்ல்டு பேங்க் கொடுக்குற கிராஃப். இந்த கிராஃப் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, எகிப்துன்ற நாட்டுக்கு எப்படி வருமானம் கூடுதலாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த சுற்றுலாத்துறையின் மூலமாக. இங்கே பாருங்கள், இப்படி போயிருக்கு கிராஃப். எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்கு? 2010 வரைக்கும் இந்த மாதிரி நிலைமை இருந்துச்சு. அதாவது ஏறக்குறைய 14 பில்லியன் அமெரிக்கன் டாலரை இதன் மூலம் வருவாயமாக கிடச்சிருந்துச்சு. இந்த நாட்டோட ஒட்டுமொத்த வருமானத்தில் 10% வேலை வாய்ப்பில் 20% அளவுக்கும் இந்த சுற்றுலாத்துறை கொடுத்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், உலக அளவில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள், ஏறக்குறைய 55% சுற்றுலா பயணிகள் போக விரும்புகிற இடம் என்னங்கன்னா எகிப்து. ஏன்னா அந்த நாட்டுடைய பண்டைய கலாச்சாரத்தை பார்க்க அனைவருமே விரும்பினாங்க. நமக்கும் தெரியும் அந்த எகிப்து எந்த அளவுக்கு பண்டைய கலாச்சாரத்தை கொண்டது. சரிங்களா? அதை விரும்பினால இந்த அளவுக்கு இருந்தது அவங்களுடைய வருமானம். அதன் மூலம் கிடைச்ச வேலை வாய்ப்பும் அதிகம். அந்த 2010க்கு அப்புறம் இந்த மாணவர் புரட்சின்னு ஒன்று வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த நாடு குட்டிச்சோரா போச்சு. நல்லா எழுதி வச்சுக்கோ. எவன் புரட்சின்னு கிளம்புனானோ அதுக்கப்புறம் அந்த நாடு குட்டிச்சோரா போச்சுன்றதா உண்மை. எல்லாரும் அந்த புரட்சி வெற்றிகரண்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அங்கே வேலைவாய்ப்பின்மை அதிகமாச்சு, அங்கே நிலையில்லா தன்மை உருவாச்சு, அங்கே வன்முறைகள் அதிகமாச்சு. அதனால சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. இப்போ சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைஞ்சி பாதியாக குறைஞ்சி 8க்கு வந்துருச்சு. 8 பில்லியன் தான் வருமானம். வேலை வாய்ப்புல கூடிருச்சு. இப்போ வேலை வாய்ப்பின்மை உச்சகட்டத்துக்கு போயிருச்சு. இங்கே சமீபத்தில் கடந்த ஒரு 1.5 வருஷமா தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்த நிலம் மாறிக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், எவனா புரட்சி நடன்னு வச்சுக்கவேன், அவனை விட்டு எட்டி நிற்கிற வழியை பாரு, எல்லாரும் கெடுத்து விட்டு போயிடுவான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியா அளவில் அதிகப்படியான பயணிகளை, உள்நாட்டு பயணிகளை ஈர்க்கிறது எது? கேரளா. ஆனால் உண்மையில யார் இழுத்துருக்கணும், யார் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷ்மீர். அந்த காஷ்மீர் மக்களை தொடர்ந்து இந்த மாதிரி பிரிவினைவாதிகள் தூண்டி விடுறதுனால அவங்க ஆரோக்கியமாக சிந்திக்கிறத விட்டுட்டு ஏதோ இனத்தை காப்பாற்ற போகிறேன், மொழியை காப்பாற்ற போகிறேன், ஜாதியை காப்பாற்ற போகிறேன் சிந்திக்கிறான். நான் அவனை சொல்கிறது புரிஞ்சுக்கோ. அவங்க அந்த டூரிசமில் கான்சன்ட்ரேட் பண்ணி சுற்றுலாத்தலத்தை முன்னேற்றம்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. ஆனால் அதை செய்ய விடாமல் தடுக்கிறது யாரு? இந்த புரட்சின்ற ஒரு சிந்தனை இருக்கு பாரு, அது இருக்கிறதுலே ஆபத்தானது மனித மூளை, அதுக்குள்ளே உருவாகிற சிந்தனை. அந்த சிந்தனை நீ ஆரோக்கியமாக்கலன்னு வச்சுக்கவே, அது ஒன்றையும் கெடுத்து சமூகத்தையும் கெடுத்துரும். எனவே சுற்றுலாத்துறைன்ற இந்த அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் விட்டு செல்லும் போது, எக்கனாமிக்கல் ஃபோரம் கொடுக்குற தகவல் படி மன்மோகன் சிங் அவர்கள் விட்டு செல்லும் போது 65வது இடத்துல இருந்த இந்தியாவை இன்னைக்கு 25 இடங்கள் முன்னேற்றி 40 இடத்துல கொண்டு வந்ததுக்கு காரணம் நரேந்திர மோடி அவர்களுடைய நிர்வாகம். அந்த விதத்தில் சென்ற மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தை விட தற்போதைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலம் இல்லையா, மிக சிறப்பாக தான் இருக்குது. நன்றி.